அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து கடையநல்லூரை சேர்ந்த வஹீதா இவங்கள பற்றி தான் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா வலைத்தளங்கள்லையுமே இவங்கள பற்றின வீடியோக்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இவங்கள பற்றின பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்கள பற்றி நான் வந்து பேச வரல. அல்லாஹ் யாருக்கு எப்போ வேணாலும் நேர்வழி காட்டலாம். இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கும் அல்லாஹ் அந்த நேர்வழியை காட்டணும். இப்போ வந்து எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா ஒரு சில பேர். அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக தான். அதாவது இஸ்லாம் வந்து பெண்களை அடக்குமுறை செய்து, பர்தா வந்து பெண்களுக்கான அடக்குமுறை அப்படின்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இஸ்லாம் வந்து பெண்களை அடக்குமுறை செய்து, பர்தா வந்து அடக்குமுறை செய்யப்படுற பெண்கள் அடக்குமுறை செய்யப்படுவதற்காக தான் பர்தா உருவாக்கவே பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸும் ஒரு சில பேச்சுகளும் வருது. இந்த பர்தாவை வந்து அடக்குமுறைன்னு நாங்கள் கருதலைங்க. பர்தாவை எங்களுடைய உயிருக்கும் மேலா மதித்து நாங்கள் வந்து போற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பர்தா எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய ஒரு கவசம் மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பர்தாவை நாங்கள் நினைக்கக்கூடிய பர்தாவை இஸ்லாம் வந்து பெண்களை வந்து அடக்குமுறை செய்கிறதுக்காக தான் அந்த பர்தாவையே உருவாக்குச்சுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சட்டம் வச்சிருக்கு. ஆண்களுக்கெல்லாம் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம்லாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆண்களுக்கு எந்த சட்டமும் இல்ல. அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம்லாம் இஸ்லாம் சொன்னுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத விஷயங்கள தயவு செஞ்சு பேசாதீங்க. இஸ்லாம் வந்து பெண்கள அடக்குமுறை செய்யல. நாங்க வந்து அடக்குமுறை செய்யப்படுறோம்னு நாங்க உங்கள்ட்ட சொன்னோமா? பர்தாவ பேணி பாதுகாத்து போடக்கூடிய பெண்கள், நாங்கள் வந்து உங்ககிட்ட இஸ்லாம் எங்களை அடக்குமுறை செய்யுதுன்னு சொன்னோமா? இஸ்லாம் எங்களை எந்த ஒரு விதத்திலயுமே அடக்குமுறை செய்யல. நானும் ஒரு இஸ்லாமிய பெண்தான். இஸ்லாம் எங்களை எந்த விதத்திலயும் அடக்குமுறை செய்யல. புரியுதுங்களா? அதே மாதிரி இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு மட்டும் தான் எல்லா சட்டங்களும் இருக்கு, கடமைகளும் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஆண்களுக்கும் எல்லா சட்டங்களும் இருக்கு, எல்லா கடமைகளும் இருக்கு. எல்லா சட்டங்களையும் ஆண்களும் பின்பற்றணும், பெண்களும் பின்பற்றணும். அதே மாதிரி பெண்களுக்கு இஸ்லாத்துல எந்த ஒரு உரிமையும் இல்ல. அவங்க வந்து அடிமைகள் தான் அப்படிங்கிறீங்க. இஸ்லாத்துல பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுக்குது. புரியுதுங்களா? அத தவறான வழியில யூஸ் பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க. இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள தவறான வழியில ஒரு சில பேர் உபயோகப்படுத்துறாங்க. அத மட்டும் தான் தவறுன்னு சொல்றாங்களே தவிர, இஸ்லாம் பெண்கள எந்த விதத்திலயும் அடக்குமுறை செய்யல. எந்த விதத்திலயும் சுதந்திரம் கொடுக்காம இருக்கல. புரியுதுங்களா? இத வந்து ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல எப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க. எதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேச முடியுமோ, கமெண்ட் பண்ண முடியுமோ, ஒரு சில பேர் வீடியோ போட முடியுமோ, அப்படியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா, நீங்க எந்த விதத்துல வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா, பர்தா எங்கள அடக்குமுறை செய்யுதுன்ற ஒரு விஷயத்த முன் வைக்காதீங்க. பர்தா எங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும், எந்த ஒரு விஷயத்திலயும் எங்களை அடக்குமுறை செய்யல. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.